गणपतिये नमः। ओं संसरस्वत्यै नमः। ओं गुरुभ्यो नमः। ओं ब्रह्मा विष्णु रुद्र महेश्वर सदाशिव दुर्गा लक्ष्मी सरस्वती सावित्री राधा देव्यै नमः। ओं प्रसीद विश्वेश्वरि विश्वप्रसीदे प्रसीद विश्वेश्वरि वेदरूपिणी प्रसीद मायामि मन्त्रविग्रहे प्रसीद सर्वेश्वर सर्वरूपिणी। ओं शान्तिः शान्तिः शान्तिः। ओं आनो भद्राः कृतवो इन्दु विश्वदः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्परां। सर्ववेदान्तसिद्धान्तगोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्। ओं श्री सद्गुरुपरमात्मने நமஹ. பக்தகோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலையும் ஆதிசங்கர பகவத்பாத அனுகிரகத்தினாலையும் நாம் இப்பொழுது சௌந்தரலஹரிங்கிறதான மகாஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மங்களை தெரிந்து கொள்கிறோம். இன்னைக்கு 72வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்குரியதான மந்திரம் ஓம் ஸ்ரீ தேவியை நமஹா. ஓம் ஸ்ரீ தேவியை நமஹா. ஸ்தோத்திரத்தினுடைய பலஸ்ருதி யாத்ரா மத்தியே பயம் இல்லாமல் இருப்பதற்காக. இந்திய காலங்களில் எல்லாம் இரவு நேரங்களில் யாத்திரை செய்வது வழக்கம். காட்டுக்குள்ளேயும் நாட்டுக்குள்ளேயும் நதி தீரங்கள் வழியாகவும் எல்லாம் யாத்திரை செய்ய வேண்டியிருக்கும். பலவிதமான ஆத்மாக்களினுடைய உபத்திரவம் இருக்கிறதான காலம். ஆதி காலங்களில் எலக்ட்ரிசிட்டி இல்லாததுனால, உபயோகப்படுத்தாதனால, எலக்ட்ரிசிட்டி இருந்தது, குறிப்பிட்ட சில மகர்ஷிகளுக்கு மட்டும் அது தெரியும். அகஸ்தியரில் ரொம்ப பிரசித்தி பெற்றவர். இதை கமர்ஷியலைஸ்டு பண்ணாத ஒரு காலம். இரவு நேரம் சூட்டை கொளுத்திட்டு கார் வழியாக சஞ்சாரம் செய்வார்கள். ஏன்னா அவள் எஸ்டிமேட்டட் டைமை கிராஸ் பண்ணிவிடும். சில நேரங்களில் அந்த இரவு நேரங்களில் பூத பிரேத பிசாசங்களுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கும். அவர்களுக்கும் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்தில் ஆக்டிவிட்டி இல்லையா. மனிதர்களுக்கெல்லாம் சூரிய உதயமாகி அஸ்தமிக்கிற வரைக்கும் வேலை, அதுக்கப்புறம் உணவருந்தி தூங்க வேண்டியது. இது இவர்களுடைய தர்மம். பிசாசங்களுக்கெல்லாம் சூரியனுடைய வெளிச்சத்தை பார்த்தா பயம், எந்த லைட்டை பார்த்தாலும் பயம் அவங்களுக்கு. அதனால் பகல் நேரத்தில் அவள் தூங்கி இரவு நேரங்களில் சஞ்சாரம் செய்து அவருக்கு தேவையான சாப்பாடு உணவை தேடி நடப்பார்கள். இது பழக்க வழக்கங்கள். பல விலங்குகளும் அது மாதிரியே இப்படியெல்லாம் இருக்கிறதான ஒரு காலம். இதுக்கு ஆதி காலம் என்றதான பெயர். அப்பொழுதெல்லாம் மார்க்க மத்தியே சிவபெருமானுக்கு மார்க்கபந்துங்கிறதான ஒரு ஸ்தோத்திரம் இருக்கு. சம்போ மகாதேவ தேவா சிவ சம்போ மகாதேவ தேவேஷ சம்போ சம்போ மகாதேவ தேவா. இந்த ஸ்தோத்திரம் நாம கூட கைலாச யாத்திரையிலையும் சார்தாமிலெல்லாம் இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணித்தான் நம்மளுடைய பிரயாணத்தை ஆரம்பிப்போம். மார்க்கபந்து ஸ்தோத்திரம் என்றதான பேர் இதுக்கு. மார்க்கத்தில் இறைவன் ஒருவனே கூட வருவார், எந்த ஆபத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுவாருங்கிறதான நம்பிக்கையோட ஜபிக்க வேண்டியதான ஒரு ஸ்தோத்திரம். அதுபோலவே இந்த சௌந்தரலஹரியில் இந்த ஸ்தோத்திரத்துக்கு பெருமை அதிகம். மார்க்கத்தில் பயம் தேவையில்லை. ஏதாவது பயம் இருந்தால் அது நீங்கப்படும். லலிதா சகஸ்ரநாமத்தில் ஒரு புண்ணிய நாமம் இருக்கு. சவ்யாப சவ்ய மார்க்கஸ்த சர்வ ஆபத் நிவாரண்யே நமஹா. ஞானப்பாதையில் சஞ்சாரம் செய்கிற நேரத்தில் நம்மளுடைய துஷ்ட கர்மா, நம்மளுடைய இஷ்டகர்மா. இஷ்டகர்மா என்றால் டிசையர்ஸ், ஆசைகள், கொள்ள ஆசை, பொறாமை, காமம், குரோதம், மோகம், மதம், ஆச்சரியம் எல்லாம் ஆசையை சேர்ந்தது தான். இதை தவிர்த்து பிராரப்த கர்மம் வழியாக பூர்வஜன்மாக்கள் செஞ்சதான பாவம். யாருக்கெல்லாம் பூர்வஜன்மாக்களில் பாவம் அதிகம் செஞ்சு அது பாக்கி இருக்கோ அவங்களுக்கு யாருக்குமே இறைவனிட நம்பிக்கை வராது, இறைவனை தியானம் செய்ய முடியாது. மெடிடேஷன் சொல்லி உட்காந்தாச்சுன்னா அவள் வேற ஏதோ உலகத்துக்கு போயிடுவா. இறைவனை தியானம் செய்ய முடியாது. அது ரொம்ப தடஸ்தமாக இருக்கிறது எது அப்படின்னா சுவாதிஷ்டான சக்கரம். சுவாதிஷ்டான சக்கரத்தில் தொட்டுண்டு பிரணவ மந்திரத்தை ஜபம் செய்ய வேண்டும். பிரணவ மந்திரம் முடிஞ்ச அளவுக்கு ஜபம் செய்து விட்டோம்னா நம்மளுடைய டெம்பரரி as well as பர்மனண்டாக இருக்கிறதான விகார விசாராதிகள் எல்லாம் அப்பிரத்யட்சமாகிவிடும். பிறகு ப்ரூமத்தத்தில் அந்த பிரணவ மந்திரத்தை ஜபம் செய்ய வேண்டும். இந்த ப்ரூமத்தத்துக்கு ஒரு சத்தியம் இருக்கு. பலவிதமான சக்தி வாழ்ந்தது ப்ரூமத்தியம். இங்குதான் மனோதத்துவம் குடிகொள்ளுகிறது. அந்த மனசு சர்வமாக இருக்கிறது. அங்க லபல்லா அப்படிங்கிறதான ஒரு மசில் இருக்கு, ஒரு சதை. இது எப்பேற்பட்டதான அசத்தத்தை சொன்னாலும் அசங்காது, அதுக்கு துடிப்பு ஏற்படாது. அதே நேரத்தில் சத்தியம் சொல்லுகின்ற நேரத்தில் மட்டுமே தான் இந்த சதை ஆடும். நிறைய இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸு இந்த இன்ட்ரோகேஷன்லாம் பண்ணுவாங்க விசாரணைக்கு, ப்ராசஸ் எக்ஸாமினேஷன் டைமில் எல்லாம். அப்போ அவங்க இந்த சதை துடிக்கிறதா அப்படின்னு உற்று பார்ப்பார்கள். அது துடிக்கிறது அப்படின்னா சொல்கிறது சத்தியம். அங்கே எந்த விதமான துடிப்பும் இல்லை அப்படின்னா பக்கா 100% அது பொய் தானவா உண்டு பண்ணி சொல்கிறா அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். அவ்வளோ பெரிய ஒரு சத்தியம் வாழ்ந்ததான சிவசக்தி ஐக்கியமாக இருக்கிறதான இடம் அது. சாம்பவி தேவி குடிகொள்ளுகிற இடம் இது ரிலேகா ஞாசம் இருக்கிறதான பலவிதமான மகத்துவம் இருக்கிறது இந்த ப்ரூமத்தியம். அந்த ப்ரூமத்தியத்தில் பிரணவ மந்திரத்தை நாம் ஜெபம் செய்தோமானா
உற்று பார்க்குற நேரத்தில் நமக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் ஏற்பட்டு பூர்வ ஜென்மாக்கள் செஞ்சதான பாவங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும். பூர்வ ஜென்மாக்கள் செஞ்சதான பாவம் தீர்வதற்குள்ளதான பிராயசித்த வழியும் எதை செஞ்சால் இந்த பாவம் நம்ம விட்டு போகுங்கிறதுக்காக நமக்குள்ளேயே தோன்ற ஆரம்பிக்கும். நமக்கே அதனுடைய பிரதிவிதி கிடைக்கும். ஒரு டாக்டர் தனக்கே ட்ரீட் பண்ணிக்கிற மாதிரி அது வழியாக நம்ம பிரச்சனையை தீர்ந்து பிறகு வந்து இறைவனுடைய தியானமும் இறைவனுடைய சுரூபம் நன்றாக தெளிந்து வரும் நம்ம பாவனையில் அப்படிங்கிறதான ஒரு சத்தியத்தை வந்து சொல்லுகிறது. அவ்வளோ மகத்துவம் இருக்கக்கூடியதான இந்த பிரூமத்தியம். அப்போது இங்கே பயம் நீங்குவதற்கு அப்படின்னு சொல்ல காரணம் என்னன்னா, ஞானத்தை பெறுவதற்காக, இறைவனை பெறுவதற்காக, இறைவனை அறிவதற்காக, இறைவனை உணர்வதற்காக நாம் சஞ்சாரம் செய்கின்றதான மார்க்கத்தில் நமக்கு பலவிதமான இடையூறுகள் ஏற்படும். ஒன்று வந்து பாவத்தினால, இன்னொன்று வந்து ஆசையினால. ஸோ சவ்யாப சவ்ய மார்க்கஸ்தா இடவும் இருக்கக்கூடியதான ரெண்டு புறத்திலையும் இருக்கிறதான இந்த தேவையில்லாத உபதிரவங்களை அவர்களிடமிருந்து நம்மளை காப்பாற்றி உத்தமமான ஞானத்தை பெறுவதற்கு பராசக்தி சவ்யாப சவ்ய மார்க்கத்தை ரெண்டு புறமாக இடை பிங்கலேங்கிறதான நாடிகளுக்கு நடுவே இருக்கிறதான சுஷ்மனை நாடி மாதிரி உதவி செய்கிறாள் அப்படிங்கிறதான தத்துவத்தை தான் பகவத் ஒரு விதமாக இந்த ஸ்லோகத்தில் வியாக்கியானம் செய்ய போகிறார். சங்கல்பம் யாத்ராயாம் அபய சித்தியர்த்தம் द्विसप्तति श्लोकम जपेत. यात्रायाम अभय सिद्ध्यर्थम द्विसप्तति श्लोकम जपेत. இந்த ஸ்லோகத்தில் என்ன வியாக்கியானம் செய்கிறார் அப்படின்னா, அம்பாளுடைய ஸ்தனங்களை பற்றி தான் வியாக்கியானம் செய்கிறார். ஸ்தனம் ஸ்தன்யம் ரெண்டுமே வந்து பெண்களுக்கு மட்டுமே இருக்கிறதான ஒரு அலங்காரம் லட்சணம். ஒன்று வந்து பெண்களுக்கு மட்டுமே இருக்கிறது, இன்னொன்று வந்து பெண்களாயிருந்து தாயாராகனான ஒரு லட்சணம். ஒன்று பெண்களுக்கு மட்டுமே இருக்கிறது, ஸ்தனங்கள் எல்லா பெண்களுக்கும் உண்டு, ஆண்களுக்கும் உண்டு. அதில் ஸ்தன்யம் என்பது வந்து பிள்ளை பேர் நடந்ததான ஒரு ஸ்திரீக்கு மட்டுமே உருவாகக்கூடியதான ஒரு சத்தியம். இங்கே ஸ்தன்யம் என்பது வந்து சாதாரணமான ஒரு பால் கிடையாது, ஞானப்பால். ஞானம் என்பது வந்து பால் போல ஒழுகிறது, பால் போல வெண்மையாக இருக்கிறது, பால் போல நியூட்ரிஷியஸாக இருக்கிறது, பால் போல சத்தியமாக இருக்கிறது என்பதற்கு தான் இங்கே பகவத் பாதர் ஸ்தன்யம் அப்படிங்கிறதான ஒரு விஷயத்தை எடுத்து சொல்ல போகிறார். நாம் நினைப்பது போல் சாதாரணமாக ஒரு பெண்ணிடம் இருந்து அவங்க ஸ்தனத்திலிருந்து சுரக்கக்கூடியதான பால ஸ்தன்யத்தை மட்டும் பார்க்கக்கூடாது. அது பிராகிருதமான அப்ரோச். அதனால் என்ன ஆகும்னா, நமக்கு ஒருவேளை காமாசக்தி உற்பத்தியாகும். ரெண்டு, சில தந்திர வழிபாடுகளில் வந்து நக்ன பூஜை அப்படிங்கிறதும் உண்டு. ஸ்தன்ய பூஜை, ஸ்தன பூஜை, அப்புறமா வந்து ஒவ்வொரு பாகங்களுக்கும் ஒவ்வொரு பூஜை இருக்குது. உடம்பில் இருக்கிறதான ஒவ்வொரு அங்கங்களுக்கும் பூஜை இருக்குது. நம்ம இப்போ பார்ப்போம். நீங்கள் வந்து ஸ்ரீசக்கரம் வரைச்சு அதில் அம்பாளுடைய திருவிளக்கு ஏற்றி வைத்து தியானம் செஞ்சு ஆவாகனம் பண்ணுற நேரத்தில் இந்த பூபுரம், அப்புறமா வந்து ஷோடசதளம், அப்புறமா வந்து துவாதசதளம், அப்புறமா வந்து அஷ்டதளம், அப்புறமா வந்து ஷட்தளம், அதுக்கப்புறம் திரிகோணம், அதில் வரக்கூடிய சக்கரம், இது எல்லாத்துலேயும் ஒவ்வொரு அங்கங்கள்லேயும் ஒவ்வொரு தேவதைகளை 43 சக்கரங்கள் இருக்கிறதுக்குள்ள 43 திரிகோண சக்கரங்கள். அதில் ஒவ்வொன்றுத்திலையும் ஒவ்வொரு தேவதைகளை வந்து ஆவாகனம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணி கடைசியில் தான் காமராஜாக்கியமாக இருக்கிறதான காமேஸ்வரன் காமேஸ்வரிக்கு வந்து பிந்து ரூபமாக ஸ்ரீ சக்கரத்தில் பூஜைகள் செய்து வழிபடுற வழக்கம். கேரள மாநிலத்தில் வந்து பகவத் சேவை, பகவதி சேவை அப்படிங்கிறதான ஒரு சித்தாந்தத்தில் அது வந்து குறிப்பிடப்படுகிறது. சில தாந்திரிக பூஜைகளில் உடம்பிலேயே வந்து ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை பண்ணுற மாதிரி சக்கர பிரதிஷ்டைகள் பண்ணி ஒவ்வொரு அங்கங்களில் ஒவ்வொரு தேவதையை ஆவாகனம் பண்ணி வைத்து ஒரு கன்னியாஸ்திரியை வந்து நக்னமாக உட்காத்தி பூஜை பண்ணுறதான சில வழக்கங்கள் அகோர சம்பிரதாயத்திலையும் அதர்வண வேத சம்பிரதாயங்கள் எல்லாம் உண்டு. அதெல்லாம் ஒரு காலத்தில் பண்ணிட்டு இருந்தால் இப்போ அதுக்கெல்லாம் பிரசஸ்தி இல்லை, அதெல்லாம் போய்விட்டது, நம்ம கைவிட்டு போயாச்சு ஆல்மோஸ்ட். வேதங்களே பலவிதமான சாகைகள் இருந்து முதல்ல வியாசர் வந்து வேதத்தை வகுக்கிற நேரத்தில் 1150 ஷாகா பிரான்ச்சஸ் இருந்தது. அதில் நமக்கு இப்போ இருக்கிறது 8 ஷாகுகள் தான். அதாவது 0.70%, 1% கூட இல்லை நம்ம கையில். இப்போ இந்த வேதம் வேதம் சொல்லிக்கிறோம். இப்போ வேதம் 1% கூட நம்ம கையில் இல்லை. ஒரு காலத்தில் இருந்த வேதத்தை கம்பேர் பண்ணுறது. பேதிரி அப்படிங்கிறதான ஒரு பர்வதத்தில் உட்காந்து தான் இந்த வியாசர் இந்த வேதத்தை வந்து, வேதம் இஸ் எ கியூமுலேட்டிவ், கண்ணாப்பினான் அங்கங்கே இருந்ததை இல்லாமல் அவர் வந்து வகுத்து ஒரு பிரிவு பண்ணி விட்டார். 4 உத்தமமான தன்னுடைய சீடர்களுக்கு 4 விதமாக பிரித்து கொடுத்தார். அதனால பேதினி அப்படி வேதிக்கப்பட்டது, விபஜிக்கப்பட்டது, டிவிஷன் பண்ணி விட்டது அப்படிங்கிறத அர்த்தமெல்லாம் அதுக்கு உண்டு. பேதினி பர்வதம் நீலகண்ட பர்வதத்துக்கு பக்கத்தில் இருக்கு. இனிமேல்லாம் ஆரோக்கியம் இருக்குமா இல்லையா தெரியாது, போய் பார்க்கறதுக்கு. வேணமானா போகலாம், அங்கே போகிறதுக்கு வழி உண்டு. அது போக முடியாத இடம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப நல்ல இடம் தான்.
பராசக்தியினுடைய இந்த ஸ்தனங்களை வியாக்கியானம் செய்கிற நேரத்தில் ஒரு சாதாரண பெண்ணுக்கு இருக்கக்கூடியதான் ஸ்தனமாக பார்க்கக்கூடாது. ஒன்றாவது அம்பாளுடைய உடம்பு திவ்ய சரீரம், இரண்டாவது இந்த ஸ்தனங்கள் என்பது பக்தி ரசத்தை ஊட்டக்கூடியது, ஞானத்தை ஊட்டக்கூடியதான தத்துவம் அது உள்ளே அடங்கி இருக்கிறது. அதுதான் பகவத்பாதருடைய கண்ணில் படுறது. பகவத்பாதர் ஒரு கட்ட பிரம்மச்சாரி, நிஷ்டையில் இருக்கக்கூடியதான ஒரு புண்ணியாத்மா. அவர் வேறு விதமாக வியாக்கியானம் செய்ய வழி இல்லைங்கிறதுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படி தேவியினுடைய ஸ்தனங்களை பற்றி தான் இங்கு வியாக்கியானம் செய்கிறார். ஏன் ஸ்தனங்களை வியாக்கியானம் பண்றதாலும் அதுக்கும் இந்த மார்க்கத்தில் இருக்கிறதான பயம் நீங்கிறதுக்கு அப்படின்னா, மார்க்க மத்தியே சஞ்சாரம் செய்யக்கூடியது யாரு? சுஷுமனேங்கிறதான ஜீவாத்மா, பக்தன். அவனுடைய பாவங்கள், அவனுடைய நம்பிக்கை, இதுதான் டிராவல் பண்ண போறது. ஸ்தனங்கள் என்பது ரெண்டு பக்கமாக இருக்கக்கூடியது. இதுக்கு நடுவே ஒன்று சந்திரன், இன்னொன்று சூரியன். அதனால எந்த பெண்களுக்கும் ரெண்டு ஸ்தானங்களும் ஈக்குவலாக இருக்காது. ஒன்று சின்னது, ஒன்று பெருசாகத்தான் இருக்கும். இந்த சூரியன் சந்திரன் என்கிறதான ரெண்டு பேருடைய நடுவில் தான் இந்த பூமி அப்படிங்கிறதான ஜீவசத்து இருக்கக்கூடியது. பூ அப்படின்னாலே அதுதான் அர்த்தம். அதுக்கு பிறவியே கொடுக்கக்கூடிய தத்துவம். எதை போட்டாலும் அது முளைச்சு வரும் பூமியில. அதுபோல இந்த ஜீவாத்மாங்கிறது சூரிய மண்டலத்துக்கும் சந்திர மண்டலத்துக்கும் நடுவே டிராவல் பண்ணிட்டு இருக்கு. அப்ப இதுக்கு பலவிதமான இடையூறுகள் ஏற்படும். அஜ்ஞானம் வரும், அவநம்பிக்கை வரும், காமாசக்தி வரும், மாயினுடைய தாக்கல்னால தள்ளி விட்டுடும் போற வழியிலிருந்து. இப்படி பலவிதமான இடையூறுகள் வருது. இதிலிருந்தெல்லாம் நம்மளை காப்பாற்றக்கூடியவள் ஒரே ஒருவள் இந்த பராசக்தி என்பதான தாய். அந்த தாய் என்னை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய விண்ணப்பமே இந்த ஸ்லோகத்தில். ஆகவே ஜபிக்க வேண்டியதான வழிமுறைகள், காலை நேரம் கிழக்கு அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் தினந்தோறும் 1000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்து சித்தி அடைய வேண்டும். அப்படியானால் யாத்திரையில் வரக்கூடியதான, யாத்திரை செய்கின்ற நேரத்தில் வரக்கூடியதான பூத பிரேத பிசாசாதிகள், மற்ற விதமான எல்லா விதமான இடையூறுகளையும் அதிலிருந்து நமக்கு தப்பிக்க முடியும். பரிபூர்ணமான ஒரு ப்ரொடெக்ஷன் பராசக்தி கொடுக்கிறார் நமக்கு. இப்படி எல்லா விதமான பயங்களையும் நீக்கி பக்தனை உத்தமமான இடத்துல கொண்டு சேர்க்கிறாள். ஒரு யாத்திரைக்கிறது தான் அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல ஆரம்பிச்சு இன்னொரு இடத்துல போய் சேர்றது தானே யாத்திரை. யாத்திரை டெஃபினேஷன் அதுதானே. ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், ஒரு எண்டிங் பாயிண்ட், இதுதான் யாத்திரை. ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிச்சு இன்னொரு இடத்துக்கு போறது. இந்த ஜீவாத்மா ஒரு பிரயாணம் ஆரம்பிச்சு விட்டது. அதுக்கு ஒரு தாய் தந்தையினுடைய உதவியினால கர்ப்பவாசம் ஏற்பட்டு அங்கேயுமே சூரிய சந்திரர்கள் தான் ஹெல்ப் பண்றா. அப்புறமா பிறவி எடுத்து இனிமேல் கடைசி இறந்து போற வரைக்கும் இருக்கிறதுக்கு யாத்திரைன்னு பேரு. ஒரு வாழ்க்கை என்பது ஒரு யாத்திரை. பலவிதமான நோவல்ஸ், அதாவது புஸ்தகங்கள் எழுதியிருக்கா, சினிமாக்கள் இருக்கு. இந்த யாத்திரையினுடைய இதுதான் மகாத்மியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆகவே பகவத்பாதர் ரொம்ப சிறப்பான ஒரு ஸ்லோகத்தை, இந்த ஸ்தோத்திரத்தை இதுல சொல்லியிருக்கார். நிவேத்தியம் தேன் மது. இதுக்குரியதான சக்கரம் திரிகோண சக்கரம். சக்கரத்துக்கு நடுவில் சமம் தேவி, அதுக்கு கீழே க்ளீம், அதுக்கு கீழே ஹ்ரீம். இந்த ரெண்டு பீஜாட்சர மந்திரங்களும் அந்த சக்தியினுடைய நாமம். சமம் தேவி க்ளீம் ஹ்ரீம். இந்த மந்திரங்களை உள்ளே எழுதி சக்கரத்தை பூர்த்தி பண்ணி அதன் மேலே திருவிளக்கு ஏற்றி வைத்து பஞ்சோபச்சார பூஜை செய்து அம்பாளை திருப்திப்படுத்திக் கொள்ள வேண்டும். சக்கரத்தில் திரிகோணம் என்பது அந்த கோன் கீழே நோக்கி இருக்கும். அதாவது சக்தி கோன்னு பேர் இருக்கு. சிவகோணம் எல்லாம் மேல் நோக்கி இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கணும். சமம் தேவி ஸ்கந்த திபவதன பீதம் ஸ்தனயுகம் தவ இதம் ந கேதம் ஹரது சததம் பிரஸ்னுதமுகம் யதாலோக்ய ஆசங்காகுலித ஹிருதயः ஹாசஜனகः ஸ்வகும்பௌ ஹேரம்பः பரிமிருஷதி ஹஸ்தேன தடிதி. சமம் தேவி ஸ்கந்த திபவதன பீதம் ஸ்தனயுகம் தவேதம் ந கேதம் ஹரது சததம் பிரஸ்னுதமுகம் யதாலோக்யாசங்கா குலித ஹிருதயோ ஹாசஜனகः ஸ்வகும்பௌ ஹேரம்பः பரிமிருஷதி ஹஸ்தேன தடிதி. சமம் தேவி, ஒன்றாக சேர்ந்து ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் அப்படிங்கிறதான அர்த்தம். இதுல பலவிதமான மாற்ற கருத்துக்கள், அப்புறமா நாம் எப்படி எதை பார்க்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. இதில் நிறைய கான்ட்ரடிக்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆட்டமாக எல்லாம் தோணும். ரெட்டை குழந்தைகள் பிறந்து ட்வின்ஸ் பிறந்தா கூட ரெண்டு குழந்தைகளும் ஒரே நேரத்தில் ஸ்தன்யம் பண்ணுறது ரொம்ப ரேர். ஒவ்வொன்றுத்துக்காக தான் கொடுப்பா எந்த ஒரு தாயும்.
பெண்களுடைய உடம்பில் வந்து ரொம்ப முக்கியமான குறிப்பிட்ட சில இடங்கள் இருக்கு. இதெல்லாம் தான் அவரது பெண்மத்துவத்தை எடுத்து சொல்லும் வெளியே அல்லவா. அதுல ஒண்ணுதான் ஸ்தனம், மூக்கு, கண்கள், கைகள், இடுப்பு, கால்கள், இப்படி முக்கியமான இடங்கள்லாம் இருக்கு. இதை வைத்துக்கொண்டு நாம் இது ஒரு பெண்ணு இது ஒரு ஆண் அப்படி தீர்மானம் பண்ணலாம். முகத்துல முடி இல்லாமல் இருக்கிறது, இதுல இருந்தெல்லாம் ஒரு சம் எக்ஸ்டென்ட் கண்டுபிடிக்க முடியும் இது பெண் இது ஆண் அப்படி. ஸோ ஒரு பெண்மை நிறைந்ததான ஒரு ஸ்திரீ 32 லட்சணம் ஒரு பெண்ணுக்கு சொல்லியிருக்கா. அது ரொம்ப சிறப்பான ஒரு தன்மை என்பது வந்து இதை வந்து சாதாரணமாக சன்னியாசிகளோ துறவிகளோ இதெல்லாம் பார்த்துருக்க வழி இல்லை, மற்ற ஜனங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு உண்டு. ஒரு சிறுவன் அப்பா மட்டுமே ரிஷிசிருங்க நாட்டமா, ரிஷிசிருங்கன் எக்ஸாக்ட்லி வில் மேட்ச் இந்த ஸ்டோரியில். தகப்பனுடைய அரவணைப்பிலே வாழ்ந்து வருகிறார். யாகம் எட்டமன் மட்டும் செஞ்சுட்டு இப்படி அவனை பெண்களே பார்த்தது கிடையாது. ஒரு நாளைக்கு வெளியே வந்து பிக்ஷாடனம் பண்ணுறதுக்கு வர நேரத்தில் பவதி பிக்ஷாந்தேகி அப்படின்னு ஒரு பவனத்துக்கு முன்னாடி போய் நிற்கிறார். அங்கிருந்து அழகான ஒரு பெண்மணி, ஒரு ஸ்திரீ, அவளுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. அவளும் சின்ன குழந்தை கிடையாது, கொஞ்சம் பெரிய பொண்ணு, யௌவனியானவள். 2 பேரும் வந்து இவனுக்கு பிக்ஷா போடுற நேரத்தில் இவனுக்கு அதிசயமாயிடுது. இது என்ன ஒரு விசித்திரமான உருவம் அப்படின்னு வாங்கிட்டார். வாங்கி திரும்பி வந்து குரு கிட்ட கேட்கிறார், குருவே நாமெல்லாம் இப்படி இருக்கோமே, அந்த பெண்களை மட்டும் ஏன் பகவான் இப்படி சோதிக்கிறார்? அவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கார்? அவருடைய மாறெல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்கு பாரு, ஐயோ பாவம் எப்படி படுத்துங்கிறா, எப்படி அவளால் வாழ முடியாது, இவளுக்கு எல்லாம் ஏதாவது நோயா அப்படின்னு கேட்குறார். அவர் குரு மேலே பார்த்து சிரிச்சுட்டு, சீடா அவர்கள் பிற்காலத்து தாயாக வேண்டியவர்கள். தாயாகிவிட்டால் அந்த குழந்தைக்கு ஸ்தன்யம் கொடுக்க வேண்டும், பால் கொடுக்க வேண்டும். அந்த குழந்தைக்கு ஸ்தன்யம் மட்டும்தான் முதல் 6 மாதத்துக்கு டைஜஸ்ட் ஆகும் ப்ராப்பராக. அதுக்கப்புறம் தான் நம்ம செயற்கையான உணவுகளை கொடுக்க முடியும். இதற்காக இறைவன் வந்து அவர்களுக்கு ஸ்பெஷலான ஒரு சிருஷ்டியை உருவாக்கி அவர்களை பெண்கள் என்று அழைப்பார்கள். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவங்களுக்கு நோய் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறார். ஒரு விசித்திரமான கதை. யாரெல்லாம் சன்னியாச மார்க்கத்தை ஸ்வீகாரியம் பண்ணி வாழணும் அப்படின்னு ஆசைப்படுகிறாரோ அவர்களுக்கெல்லாம் இந்த ஆசிரமத்தில் இந்த கதையை சொல்லி கொடுப்பார்கள். அதுபோல 2 பேருமாக சேர்ந்து ஸ்தன்யம் பண்றது வந்து கொஞ்சம் கான்ட்ரடிக்டிவ், முரண்பாடாகத்தான் இருக்கு. ஆனாலும் பகவத்பாதங்க சொல்லியிருக்காரு அப்படின்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தத்தை என்னன்னு தெரிஞ்சுப்போம். சமம் தேவிகி பராசக்தி அல்ல, மகா திரிபுரசுந்தரியான பரமேஸ்வரி மகாதேவி எந்த காலத்திலையும் ஒரே காலத்துல ஸ்கந்த திபவதன பீதம் ஸ்தனயுகம், சுப்பிரமணியனாலையும் கணபதியாலையும் ஒரே நேரத்துல ஸ்தன்யபானம் செய்யக்கூடியதான உன்னுடைய 2 ஸ்தனங்கள் தவ இதம், உன்னுடைய ஸ்தனங்கள் இருந்து ந கேதம் ஹரது சததம், எங்களுடைய, இங்க வந்து எகைன் ப்ளூரல் யூஸ் பண்றார் பகவத்பாதர், என்னுடைய பிரச்சனை தீர்வு சொல்லவே இல்லை, எங்களுடைய, அதாவது அத்தனை பக்தர்களும் இந்த உபாசனா மார்க்கம் வழிதான் கடந்து போய் ஆக வேண்டும் அப்படிங்கிறத இவர் சொல்லுகிறார். ந கேதம் ஹரது சததம், சததம் அப்படின்னா எப்பவும் எல்லா நேரத்திலையும் எங்களுடைய துக்கத்தை வந்து ஹரிக்க வேண்டும், எங்களுடைய துக்கத்தை நீ இல்லாம செய்ய வேண்டும். எப்படி உன்னுடைய 2 புதர்வல்களுக்கு நீ தன்னம் கொடுத்து அவர்களை ஆசையோடு அணைத்துக் கொள்கிறாயோ அதுபோலவே எங்களையும் நீ காப்பாற்றுவாயாக, உன்னுடைய இந்த 2 ஸ்தனங்கள் எங்களை காப்பாற்ற வேண்டும். அதாவது இதனுடைய இன்னர் மீனிங் ஒரு விதமாக நம்ம நினைச்சு பார்க்கணும். 2 பேர் உன்னுடைய ஸ்தனங்கள் என்ன காப்பாற்றணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்கு தெரியும் பராசக்தியுடைய உடம்பு வந்து 3 பாகங்களாக சொல்லப்படுகிறது அல்லவா. ஸ்தூலம், சூக்ஷ்மம், பரம். ஸ்தூலம் என்பது வந்து அங்கங்கள், கரச்சரண அவயவ அங்கங்கள் எல்லாம் ஸ்தூல ரூபமானது. மந்திரம் சூக்ஷ்மமயம், பரம் என்பது வந்து வாசனாமயம். இதே மாதிரி பஞ்சதசாட்சரியில வந்து நாம வந்து 5, 6, 4 அப்படிங்கிறதான அக்ஷரங்களை சேர்த்து பஞ்சதசாட்சரி வருது. அடங்கி இருக்கட்டும். 2 பேரும் சேர்ந்து எங்களை காப்பாற்ற வேண்டும், உன்னுடைய 2 ஸ்தனங்களும் சேர்ந்து என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, பக்தர்களுக்கு 24 மணி நேரம் இருக்கு ஒரு நாள்ல இந்த பூலோகத்துல. இந்த 24 மணி நேரத்துல அப்ராக்சிமேட்லி 12 மணி நேரம் சூரியன் ஆட்சி செய்வார், 12 மணி நேரம் சந்திரன் ஆட்சி செய்வார். அப்ப 2 ஸ்தனங்கள் என்பது வந்து சூரிய சந்திரன் இதுக்கு முன்னாடி ஸ்தோத்திரத்தை நம்ம படிச்சு விட்டோம். ஸோ சாதனை வந்து ஒருவேளை பகல் நேரத்தில் இருக்கலாம், இல்லை இரவு நேரத்தில் இருக்கலாம். 2 நேரத்திலையும் நம்மளை காப்பாற்றுகிறார்கள் யாரு? இந்த சூரியனும் சந்திரனும். அதைத்தான் இங்க கணபதி சுப்பிரமணியனாகவும், கணபதி சந்திரஸ்வரூபம், முருகன் என்பவர் வந்து சுப்பிரமணியன் என்பவர் வந்து சூரிய ஸ்வரூபம். இப்படி கணபதியும் முருகனும் சேர்ந்து 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் சதா சர்வ காலத்திலையும் நீ ஸ்தன்யம் கொடுக்கிறாய். எப்படி என்றால் சௌர மார்க்கம் வழியாகவும் சோம மார்க்கம் வழியாகவும், அதாவது இடைப்பிங்களே என்கிறதான 2 மார்க்கங்களுக்கு நடுவே ஸ்தன்யம் சேவனம் செய்யக்கூடியது யாரு அப்படின்றா இந்த ஜீவாத்மா என்கிறதான சுஷுமனை நாடி. இதுதான் இருக்கிறதான ரகசியம். அது எங்களை காப்பாற்ற வேண்டும்.
அப்போ சூரியனும் சந்திரனுமாக சேர்ந்து இடையும் பிங்களுமாயமாக சேர்ந்து இந்த சுஷுமனே அப்படிங்கிறதான ஜீவசக்தி, சூரியசக்தி, குண்டலினி, மகாசக்தி, திரிபுரசுந்தரி, காமேஸ்வரி, பகவான் என்னவானா சொல்லிக்கலாம். நாமம் எல்லை இல்லாத அளவுக்கு நாமங்களை சொன்னாலும் குண்டலினி சக்தி அவ்வளவு பெருமை பெற்றது. அது நம்மளுடைய ஜீவன், நம்மளுடைய பிராணன் எல்லாமே அதுதான். சூரியசக்தி அப்படின்லாம் அதுக்கு பேர். பராசக்தி, பார்வதி தேவி, உமாதேவி, பலவிதமான நாமங்களாலே புகழலாம் இந்த குண்டலினி சக்தியை. அந்த குண்டலினிக்கு நீங்கள் என்னை காப்பாற்ற வேண்டும், எங்களை காப்பாற்ற வேண்டும். ஏன்னா எல்லாரும் யோகாபியாசம் வழியாக இறைவனை நாடுவது கிடையாது. சில பேர் பக்தி வழிபாடு, சில பேர் ஞான வழிபாடு, சில பேர் உபாசனா வழிபாடு, சில பேர் யோக வழிபாடு, சில பேர் எதிர்த்து போராடுவார்கள். இதுதானா 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 கேட்டு 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 நேத்தி 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 சொல்ல சொல்ல இந்த நீஞ்சல் அடிக்கிற மாதிரி. நீஞ்சல் பண்ணுற நேரத்தில் தண்ணிக்கு மேல் நாம் படுத்துட்டு இருக்கோம். ஒரு கையால் தள்ளி விடுறோம், வலது கையால் இடது கையால் இன்னும் தள்ளி விடுறோம். இப்படி ரெண்டு பேரும் தொலைஞ்சு 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 நம்ம முன்னாடி போகிற மாதிரியே ஞான மார்க்கம், கர்ம மார்க்கம், இதுக்கு நடுவே உபாசனா மார்க்கம். இந்த மூன்று பேருடைய உதவியினால, இந்த ரெண்டு பேருடைய உதவியினால மூன்றாவதான இந்த ஜீவாத்மா என்கிறதான மகா சக்தி அப்படி படிப்படிப்படியாக முன்னேறுகிறது. அந்த டெஸ்டினேஷன் போய் சேர்ற வரைக்கும். டெஸ்டினேஷன் எது? இறைவனுடைய திருவடிகள், அம்பாளுடைய பாதம் தான் டெஸ்டினேஷன். ஆகவே ந கேதம் ஹரது சததம், எங்களுடைய எல்லா விதமான கேதம் அப்படின்னா துக்கம், நம்மளுக்கு வரக்கூடியதான இடையூறுகள், இது எல்லாத்தையும் சமனம் செய்ய வேண்டும். எப்பொழுது? சததம், சதா சர்வ காலத்திலையும். இதில் ஒரு அலங்காரத்தை உபயோகப்படுத்துகிறார். அதாவது இந்த புசும்பு சொல்லி பார்த்திருக்கலாம். இவர் ஒரு மகாகவி, அமரகவி, திவ்ய கவி, வயசு அந்த மாதிரி. அப்போ ஒன்று போட்டு பார்ப்போம் அப்படிங்கிறதான ஒரு மென்டாலிட்டி. எல்லா அம்பால் தான் பண்ண வைக்கிறா இந்த மாதிரி நிலையை. அவருடைய மனசுக்குள்ள பூந்து விளையாடுறா. பராசக்தி ஹம்சத்வனியாக இருக்கக்கூடியவள். அந்த ஹம்சத்வனி ராகத்துக்கே அவ்வளோ மகத்துவம். ஹம்சத்வனி சாதாரணமாக யாரோட பேரில் இருக்கும்? கணபதிக்கு தான் இருக்கும். அந்த பாட்டு ஹம்சத்வனியில் இருக்கும் அல்லவா? பக்தர்களுடைய இதயத்தில் நான் ஹம்சமாட்டமா விளையாடுகிறேன் அப்படிங்கிறாள் பராசக்தி. அந்த மாதிரி நாமங்களை எல்லாம் சொல்லி கொஞ்சம் என்னோட மனசு தள்ளிடுத்து அப்படின்னு நான் பேச முடியாது. அதனால அதுக்குள்ள ரொம்ப உள்ள போலே வெளியே இருக்கிறதுக்கே பார்க்குறேன், வழி பார்க்குறேன். பிரஸ்னுத முகம் யதாலோக்கியா ஆசங்கா குலித ஹிருதயா. பகவத்பாதருக்கு சும்மா நேரடியாக எழுதிட்டு போய் தான் வேணும். ஆனால் இதில் கொஞ்சம் ஒரு குசும்பு போட்டு பார்க்குறார். தன்னுடைய சொந்தம் அம்மாவச்சே மம மாதா நல்ல சொல்றார் அவர். பகவத்பாதர் பராசக்தியை மம மாதா அப்படி கூப்பிடுறார். இவ்வளவுக்கும் அண்ட சராசரத்தில் இருக்கிறதா அனைவருக்கும் மாதாவாக இருக்கக்கூடியவள். பிரஸ்னுத முகம், அந்த ஸ்தன்யம் பிராசனம் செய்கிற நேரத்தில் யதாலோக்கிய ஆசங்க குலித ஹிருதயா. கணபதிக்கு ஒரு சின்ன ஆசங்க வருது, ஒரு சந்தேகம் வருது. காரணம் என்ன தெரியுமா? கணபதினாலே கொஞ்சம் விளையாட்டு புத்தி அதிகம். இந்த விநாயகர் மகா கணபதிக்கு விளையாட்டு புத்தி அதிகம். குழந்தை தெய்வம் என்றுதான பேர். ரெண்டு பேருக்குமே குழந்தை தெய்வம் தான் பேர், முருகனுக்கும் கணபதிக்கும். அதிலே கொஞ்சம் அதிகம் கணபதி. பொல்லா பிள்ளையார்லாம் கேள்விப்பட்டிருப்போம் நாம. ரொம்ப விளையாட்டுத்தனம் பண்ணக்கூடியவர், விகிருதி. ஆகவே அந்த கணபதிக்கு ஒரு சின்ன ஒரு தோன்றல் ஏற்பட்டுகிறது அப்படின்னு பகவத்பாதருடைய மனசுக்குள்ள ஒரு விசாரம் வருகிறது. சாதாரணமாக ஸ்தன்யம் குழந்தைக்கு கொடுக்குற நேரத்தில் சொந்தம் கணவனை கூட அங்கே உட்கார விட மாட்டான் அந்த தாயார். எழுந்து போங்க அப்படிமா. குழந்தை ஸ்தன்யம் பண்ணுறது யாரும் பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக மறைச்சுண்டு திரும்பி உட்கார்ந்து தான் ஸ்தன்யபானம் கொடுக்குற வழக்கம் எந்த ஒரு பெண்மணிக்கும். அது நாணம் அச்சம் யாரும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதால அர்த்தம். இது இயற்கையாகவே இருக்கிறதான ஒரு சத்தியம். குழந்தை எம்பி மாட்டுக்குட்டி இடிச்சு குடிக்கிற மாதிரி குழந்தை இந்த ஸ்தன்யத்தை பானம் பெறுகிற நேரத்தில் என்னெல்லாமோ கோப்பராட்டித்தனம் பண்ணும். இந்த தாயாருடைய தாலியை போட்டு இப்படி ஒரு கையை விரலால் இப்படி சுற்றி சுற்றி இழுக்கும். சம்டைம் சில ஸ்க்ராட்ச் பண்ணி விடும். சில நேரம் ஒரு ஸ்தன்யம் பண்ணிருக்கிறது இன்னொரு ஸ்தனத்தை அமுத்தி விடும். சில நேரம் கடிக்கும். என்னெல்லாமோ பண்ண குழந்தைகள் அதெல்லாம் ஒரு தாயார் என்ஜாய் பண்ணுறா அப்படின்னா ஒரு தாயாருக்கு எந்த தியான யோக யாதிகள் எதுவும் செய்ய வேண்டாம். ஒரு சாதா மனிதன், ஒரு உபாசகன் தியானம் செய்கிற நேரத்தில் ஒவ்வொரு சக்கரங்கள் அவனுடைய பாவனைகள் செல்ற நேரத்தில் என்னென்ன சுகங்கள் எல்லாம் அனுபவிப்பானோ அந்த சுகத்தை ஒரு தாயார் ஒரு குழந்தைக்கு ஸ்தன்யம் செய்ய கொடுக்குற நேரத்தில் அனுபவிக்கிறாள். அந்த இடத்துல 1% கூட காமம் சக்தி இருக்காது. 1% கூட காம சக்தி இருக்காது. அவ்வளவு அன்பான இன்பமான ஒரு ஆனந்தகரமான ஒரு சுகத்தை அந்த தாயார் அனுபவிக்கிறாள். அதற்கு தான் தாயார் இவ்வளவு வலி இருக்கக்கூடியதான பிரசவத்தையும் தாங்கிக்கிறதுக்கு தயாராகிறாள். எதுக்கு அப்படின்னா இந்த சுகத்தை அனுபவிக்க, இந்த தாயாருங்கிறதான ஒரு சுகத்தை அனுபவிக்க. பகவத்பாதர் சிறு வயசுல 8 வயசுலேயே தன்னுடைய பெற்ற தாயாரை விட்டு விலகி வந்துவிட்டார். அதன் பிறகு இந்த பூலோகத்தில் எந்த பெண்மணிகளை பார்த்தாலும் அவருக்கு தன்னுடைய சொந்தம் தாயார் அப்படிங்கிறதான பாவனை விடுறது. ஆன்மீக மார்க்கத்திலேயே சஞ்சாரம் செய்கிற நேரத்தில் நமக்கு இயற்கையாக வரக்கூடியது ஜாதமாகக்கூடியதான ஒரு தன்மை இது. அதனால பிரஸ்னுத முகம்
அந்த பிரசன்னமாக அந்த குழந்தை வடிவத்தில் தாயாருடைய ஸ்தன்யம் பருகின்ற நேரத்தில் ஆசங்கா குலித ஹிருதயா, இந்த அம்பாளுடைய இரு ஸ்தனங்களையும் பார்த்த பிறகு கணபதிக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துவிட்டது. கணபதி என்பவர் கஜமுகன், யானையினுடைய முகம் இருக்கக்கூடியவர். ஹாசஜனகா, மாதாபிதாக்களையும் சுப்பிரமணியனையும் சிரிக்க வச்சார் அப்படிங்கிறதான ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார். அதாவது யானைக்கு 2 மஸ்தகங்கள் வரும். யானையினுடைய முகத்தில் 2 கும்பங்கள் இருக்கிறது. அதுக்கு நடுவே ஒரு கோடாட்டமாக கொஞ்சம் பள்ளம் இருக்கும். யானையினுடைய மஸ்தகம் அப்படின்னு இதுக்கு பேர். பொதுவாக இது பிரம்ம கபாலம், பிரம்ம கும்பம் என்றதான பெயர். இந்த பிரம்ம கும்பத்தில் நாமளும் கொட்டிக்கிறோம். சுக்லாம்பரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்பதம் பிரசன்னவதனம் தியாயே சர்வவிக்னோபசாந்தயே அப்படின்னு சங்கல்பம் பண்ணிக்கிறது. 2 தலையினுடைய 2 ஃப்ரண்ட் சைடில் நம்ம கொட்டிக்கிறோம் அல்லவா? இது என்ன நடக்கும் அப்படின்னா, பிரம்ம கும்பத்தில் சித்தி புத்தி அப்படிங்கிறதான 2 சித்திகள் இருக்கார்கள். நம்மளுடைய ஆன்மீக பிரயத்தனத்தினால மட்டுமே உருவாகக்கூடியதான 2 தத்துவங்கள், 2 சக்திகள் தான் இந்த சித்தி புத்தி என்பது. அந்த சித்தி புத்தி என்பது நமக்கு ஒன்று கிரியேட்டிவிட்டின்னு இனி கான்செப்ட்ஸ் அப்படி இல்லாமல் பேர் இருக்கு. இங்கிலீஷில் சயின்ஸில் இல்லாமல் சொல்லுவாதுக்கு. இந்த 2 இடத்தையும் நம்மளுடைய முஷ்டிகங்களால், முஷ்டி எல்லா முஷ்டியும் கிடையாது, அனாமிகா மத்தியமாங்கிறதான 2 அங்குலியங்களுடைய முஷ்டினால மட்டும், நடுவில் இருக்கிறதான முஷ்டினால குட்ட மட்டும் அதுக்கு ஒரு பெரிய மகாத்மியம் இருக்கு. எனிவே, இதனால கொட்டிக்கிறார்கள். கொட்டுற நேரத்தில் இந்த கும்பத்திலிருந்து அந்த அமிர்தம் வெளியே சிந்தும். குடம் ஃபுல்லாக இருக்கிற நேரத்தில் அந்த குடத்தை கொஞ்சம் அழிக்கணுமானா அதுலேருந்து தண்ணி வெளியே வருது. அதுபோல் இந்த பிரம்ம கும்பத்தில் நாம் கொட்டுகிற நேரத்தில் நம்மளுடைய இந்த பிரம்ம கும்பத்திலிருந்து அந்த அமிர்தம் கொஞ்சம் சிந்துகிறது. இதுக்கு சித்தி புத்தி என்றதான பெயர். சித்தி புத்தி 2மே தெய்வத்தன்மையை படைத்தது. அப்போ நம்மளுடைய தலையில் இந்த 2 கான்செப்ட் இருக்குது, இந்த சக்திகள் இருக்கா. இவங்களை எழுப்புறதுக்கு பேர் தான் கணபதி பூஜைகளில் எல்லா பூஜைகளுக்கு முன்னாடி முதல்ல சுக்லாம்பரதரம் கொட்டிக்கிறான். அதுபோல் யானைக்கு இந்த 2 மஸ்தகங்கள் இருக்கல்லவா, இதில் 2ஐயும் கொட்டுற நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒன்று சித்தி, ஒன்று புத்தி. அப்போ அம்பாளுடைய 2 ஸ்தனங்கள் சித்தி புத்தியாகவும் இருக்கிறது இங்கே, சூரியந்திரனாகவும் இருக்கிறது இங்கே, இடைபிங்களை அப்படிங்கிறதான நாடுகளினுடைய சஞ்சார மார்க்கமாகவும் இருக்கிறது இங்கே, லக்ஷ்மி சரஸ்வதிங்கிறதான தத்துவமாகவும் இருக்குது இதுக்கு நடுவில். அப்போ இதை கொட்டிக்கிற நேரத்தில் எப்படி அந்த பிரம்மகும்பத்திலேருந்து வெளியே வரதோ அமிர்தம், அதுபோலவே அம்பாளினுடைய இந்த ஸ்தனத்திலேருந்து வரக்கூடியதான ஸ்தன்யத்துக்கு அமிர்தம் என்றதான அடுத்த ஸ்லோகத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ இது வெறும் பால் கிடையாது, இது அமிர்தம், ஞானப்பால், அமிர்தம் நிறைந்ததான ஞானப்பால். அது வெளியே சிந்தி நம்மளுடைய உடம்பு பூராவும் பரவி நமக்கு ஆன்மீகம், பக்தி, இந்த பயம் இருக்கு பாருங்க. இந்த ஜீவாத்மா சஞ்சாரம் செய்கிற நேரத்தில் நான் சொன்னால் 2 பயம் இருக்கு. அந்த பயங்கள்லாம் நீங்கி மேல்கதியை அடைய வைக்கிறது. அதுக்கு தான் இந்த எல்லா சங்கல்பங்கள் பூஜைகள்லேயே, அது பிராமணன் ஆகட்டும், வைஷ்யனாகட்டும், வைஷ்ணவனாகட்டும், இல்லை சைவைட்டாகும், இல்லைன்னா சக்தனாகட்டும், யாரானாலும் இதுதான் மார்க்கம். அப்போ எதுக்கு பண்ணாராம்? ஹாசஜனகா அவளை சிரிக்க வச்சாராம். அவருடைய பயம் என்ன அப்படின்னா, ஸ்வகும்பௌ ஹேரம்பகா பரிமிருசதி ஹஸ்தேன தடிதி. ஸ்வகும்பம் அப்படின்னா தன்னுடைய முகத்தில், கஜத்தினுடைய முகத்தில் இந்த 2 தத்துவங்கள் இருக்கிறது, மஸ்தகங்கள் அப்படின்னு பேர் இருக்கு. அதை அம்பாள் எடுத்துட்டு விட்டாளா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு கணபதிக்கு. அவர் கையால் தடவி பார்க்குறாராம். ஹேரம்பகா, ஹேரம்பம் அப்படின்னா கணபதி. பகவானுடைய 16 புண்ணியநாமக்கள்ல ஹேரம்பாய் நமஹா, ஸ்கந்த பூர்வஜாய நமஹா, சித்தி விநாயகாய நமஹா, மகாகணபதே நமஹா அப்படின்னு வரும். பரிமிருசதி ஹஸ்தேன தடிதிகி, ஒரு கையினால வேகம் தடவி பார்க்குறார். தன்னோட மஸ்தகங்கள் இங்கே இருக்கா, இல்லை எடுத்துட்டு விட்டாளா அம்பாள் அப்படின்னு. தன்னுடைய தாயாரே தன்னிடம் அபகரித்து விட்டாளா அப்படின்னு. இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகங்களில் பரமசிவனுடைய அர்த்த பாகத்தையும் எடுத்துட்டு விட்டால் பரமேஸ்வரி அபகரித்து விட்டாள் அப்படின்னு சொன்னார் பகவத்பாதர். என்ன உரிமையோட பேசுறார், என்ன உரிமையோட பேசுறார். பிரத்யட்சமாக பார்க்காம ஒரு ஆள் இப்படி எல்லாம் பேச முடியுமா? அந்த லிபர்ட்டி எங்கேருந்து கிடைக்கும்? அதுதான் இங்கே இருக்கிறதான கொஸ்டின். அப்போ அம்பாளுக்கும் பகவத்பாதருக்கும் எப்பேற்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. இதெல்லாம் தான் ஒரு பக்தன் உட்காந்து யோசிச்சு பார்க்கணும். எல்லாத்துலேயுமே கான்செப்ட், தத்துவங்கிறது இருக்கும் அல்லவா, அது ஆகுறது என்னவோ ஆகட்டும். அந்த கான்செப்டை புரிஞ்சுனா தானே மேத்தமேட்டிக்ஸில் என்னெல்லாமோ ஃபார்முலா இருக்குது. தத்துவம் புரிஞ்சுட்டவனுக்கு தானே ஈஸியாக போட்டு முடிக்க முடியாது. இப்போ என்ன மாதிரி இருக்கிறதான அல்பஜானிக்கு ஒன்றும் வராது. எனக்கு மேத்தமேட்டிக்ஸ்னால் என்ன தெரியாது, இன்னும் நம்பர் போட்டு வச்சுருக்கா பார்க்கவே தவிர ஒன்றும் புரியாது மக்கு. அப்போது கணபதிக்கு இந்த சந்தேகம் வந்ததை பற்றி ஆதிசங்கர் பகவத்பாதர் பிடிச்சுட்டார். இது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி எடுத்துட்டார். இன்னைக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதை பற்றி பேசுறதுக்கு அப்படின்னு. ஆகவே
இந்த மகா கணபதி வந்து தன்னுடைய ஸ்தலங்களை தன்னுடைய மஸ்தகங்களை தடவி பார்த்துக்கிறார், இது இங்கே இருக்கா இல்லை அம்மா எடுத்துட்டு போயிட்டாளா அப்படின்னு இந்த சந்தேகத்தில். இதைத்தான் நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன். எல்லா குழந்தைகளும் ஒரு கையை வச்சுட்டு இதான் திருசம் பண்ணிட்டு தான் இருக்கும் தாயாருடைய உடம்புல ஸ்தன்யம் பண்ற நேரத்தில். இதனுடைய அர்த்தம் என்ன? கணபதி என்பவர் ஒரு உபாசிகன், ஒரு ஜீவாத்மா, ஒரு சாதகன் அப்படின்னு எடுத்துட்டோமானா, நாம் பக்தி மார்க்கத்தில் இருக்கிற நேரத்திலையும் இல்லை பக்தி வழிபாடு செய்கின்ற நேரத்திலையும் நம்மளுடைய கரங்கள் என்பது வந்து எங்கெங்கெல்லாமோ தடவி தட்டி பிடிச்சு வலிச்சு உட்காந்துருக்கும். அதுக்குத்தான் கரங்களுக்கு வேலை கொடுத்துட்டா மகர்ஷிகள். நீ எங்கேயா போய் எதையா போய் பிடிச்சு தட்டின்னு பட்டு இருக்காத, இங்கே ஆகாய தத்துவமான புஷ்பங்கள் இருக்கு, பூமி தத்துவமான அக்ஷதங்கள் இருக்கு, சக்தி சிவசக்தம் தத்துவமான குங்குமம் இருக்கு, மஞ்சள் இருக்கு, விபூதி இருக்கு. இந்த மாதிரி பொருட்களை எடுத்து உன்னுடைய வழக்கரத்தை உபயோகப்படுத்தி அதால் பகவானுடைய திருவடிகளில் இந்த அர்ச்சனை செய். கையை சும்மா வச்சுருக்க முடியாது, ஒன்னாலே தெரியும். எல்லா குழந்தைகளும் பண்ணுறது தான் திருசமனம். அதுபோல் பூஜா மார்க்கத்திலையும் உபாசனா மார்க்கத்திலையும் நாம் வந்து இறைவன்கிட்ட வழிபடுற நேரத்தில் நிறைய பேர் எங்கிட்ட இந்த சந்தேகத்தை கேட்கறது உண்டு. பூஜை பண்ணுற உபன்யாசங்கள் எல்லாம் கேட்டிருக்கா மாதிரி, எங்களுக்கு மனசு நிற்க மாட்டேங்கிறது, பகவத் ஆராதனை பண்ண போகிற நேரத்தில் வேறு எங்கேயோ மனசு போகிறது, வேறு எங்கேயோ என்ன இல்லாமல் விசாரங்கள் வருது, இப்படிலாம் சொல்கிறாளே. இது வந்து இயற்கையாகவே இருக்கிறது, ஒன்றும் பாவமோ புண்ணியமோ கிடையாது, விட்டுருங்க, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நமக்கு வந்து நம்மளுடைய உடம்பையும் நம்மளுடைய மனசையும் டு சம் எக்ஸ்டெண்ட் நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரத்துக்குள்ளதான ஒரு டெக்னிக் நாமே கற்றுக்கணும். ஒரு விஷயம் ரொம்ப பூர்ணமாக, நான் எந்த தப்பு பண்ணுறதில்லை அப்படிங்கிற ஒரு கன்விக்ஷன் முதல்ல வரணும். இதெல்லாம் மனித ஜென்மாவாக பிறந்து மனுஷனுடைய தர்மத்தில் வரதான ஒரு ஃபங்க்ஷன்ஸு. மனுஷனா இல்லாமல் குரங்கா இருந்தால் வர பண்ணுவானே. குரங்குக்கும் வானருக்கும் வித்தியாசம் உண்டு. குரங்கு வந்து ஒரு விலங்கு, வானரம் அப்படி கிடையாது. வனத்தில் வாழக்கூடியதான நரன் மனிதன், அவனுக்கு வானரன்னு பேர். வானத்தை பார்த்து வாழ்கிறவன் வானரன். ஏன் அப்படின்னா, முன்னே காலத்தில் மனிதர்கள் மனித வர்க்கங்கள்லாம் வந்து குகைக்குள்ளே தான் வாழ்ந்துட்டு இருந்தார்கள். இந்த விலங்குகளை பார்த்து பயந்துண்டு எப்பவுமே குகைக்குள்ளே வானத்தை பார்க்கறது கஷ்டம் அவங்களுக்கு. நாம் இப்போ அதே அடாப்ட் பண்ணிட்டு வரோம். எல்லாம் சீலிங் போட்டதான ஸ்டோரி பில்டிங்குள்ளே தானே உட்காந்துட்டு இருக்கோம். சூரியனே பார்க்கறது இல்லையே. சந்தேகம் என்ன காப்பாற்றது பேர். அப்போ அதை விட்டு வெளியே வந்தது தான் அவன் சிவிலைஸாக ஆரம்பித்தார். இந்த குகையை விட்டு வெளியே வந்து வானத்தை பார்த்து, வானம் என்னுடைய பிதா, என்னுடைய பரமேஸ்வரன், எனக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர், நான் அவரை நம்பி வாழலாம் அப்படிங்கிறத நம்பிக்கையோட எப்போ இருக்கா மனிதன் ஸ்டெப்பை வெளியில் தூக்கி வச்சு வர ஆரம்பித்தானோ அன்னையிலிருந்து அவன் ஞான மார்க்கத்துக்குள்ளே பூர ஆரம்பித்து விட்டார். அது வரைக்கும் வெறும் கர்மாவிலேயே ஓட்டிகிட்டு இருந்தது. வெறும் கர்மா ஞானத்தை பாதைக்கு தான் எடுத்துகிட்டு போகுமே தவிர கர்மா வழியாக மட்டுமே ஒரு சிந்த நிலையை அடைய முடியாது. எல்லாமே ஞானத்துக்குள்ள வழியாக தான் போயாகணும். எந்த ரூட்டு வந்தாலும் ட்ரெயின் என்ன ஒரு 5 ட்ராக்கு 10 ட்ராக்கு இருக்கிற எல்லாம் ஓடிட்டு இருக்கும், கண்ணாப்பினா ஓடிட்டு இருக்கும். ஸ்டேஷனுக்குள்ள வர நேரத்தில் குறிப்பிட்டு தான் 2 பிளாட்ஃபார்ம் 3 பிளாட்ஃபார்ம் வந்து அதுக்குள்ளே தான் வந்து நுழைஞ்சாகணும் எல்லா ட்ரெயினும். அவள் விஷயத்துக்கு எங்கேயாலும் நிற்க முடியாது. புரியுறதா? அதுபோலவே நம்மளுடைய விசாராதிகள், நம்மளுடைய உணர்வுகள், நம்மளுடைய காம குரோத லோகம் மாசம் எதாகட்டும், எது வேணா எங்கே வேணா போய் சுற்றிக்கட்டும், இதெல்லாம் இறைவன் என்னுடைய இந்த உபாதி அப்படிங்கிறத அந்த உடம்பை வச்சுக்கொண்டு செய்கிறார். நானா செய்கிற, எனக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஐ ஆம் ஸ்டாண்ட் அலோன், ஐ ஆம் அன்அஃப்ளிக்டட், என்னை எதுவும் பாதிக்காது, எனக்கு எதுவும் பாதகവും இல்லை. இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் உடம்புடைய தர்மத்தை பேஸ் பண்ணிட்டு இந்த செயல் எல்லாம் என்னால் செய்ய வைக்க வேண்டியிருக்கு. ஏதாவது நல்ல கலர் பார்த்தா ஆஹா அப்படின்னு தோற்றதில்ல மனசுக்குள்ள. ஆம்பளைக்கு பொம்பளை சொல்லுன்னா ஏதாவது நல்ல ஷாப்பிங் மால் வழியாக போகிறது ஒரு பொம்பளைக்கு அப்படியே வாரி கொட்டிடும், அக்னிபர்வதம் உடஞ்சி தெரிக்கிற மாதிரி. இதை வாங்கணும் அதை வாங்கணும் அதை வாங்கணும் அப்படி. இதெல்லாம் இயற்கையாகவே அவங்களுடைய உடம்புல இருக்கிறதான கான்ஸ்டியூஷன். அதனால் அதை தப்புன்னு வச்சுக்க வேண்டாம். இங்கே பக்தி மார்க்கத்தில் வரக்கூடியதான சில பிரச்சனைகள் இருக்குது. ஸோ பூஜை பண்ணுற நேரத்தில் மனசு எங்கேயோ போகும், எதையோ பண்ணும். இது மகர்ஷிகளாக பண்ணி வச்ச அந்த மாதிரி. இல்லைனா கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டான், பூஜையில் சத்த போயிடும். அப்படிங்கிறதுனால லம் பிரதிபி தத்வாத்மிகா ஏய் ஸ்ரீலலிதாம்பிகா ஏய் கந்தம் பரிகல்பயாமி. அப்போ என்ன பண்ணுவான்னா, சந்தனத்தை நல்லா ரத்த சந்தனம் கோரோச்சனம் அப்படிங்கிறதான அஷ்டச்சந்தன வஸ்து பொருட்கள் இருக்குது. இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு குழம்பாட்டமாக பண்ணி அம்பாவுடைய திருநெற்றியில் பிரம்மதத்தில் நல்லா ஒழுங்காக பெருசாக வட்டமாக பூர்ண சந்திரனை போல ஒரு போட்டு அதுக்கு நடுவே ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி அப்படின்னு குங்குமத்தை அதில் வாரி ஈஸ்வரர். ஆஹா, பார்க்குறதுக்கு என்ன அழகு. நாமளே வந்து கொஞ்சம் அந்த ரவுண்ட் இருக்குது, அந்த விருத்தம் சரியாக வரல அப்படின்னா கொஞ்சம் சைடெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விடணும் இல்லைவா? அது நம்ம பகவானோடையாச்சே, பகவானாச்சே கைவிங்க பாருங்கடையில் அனாதையாச்சே அப்படின்ட்டு பராத் பரா பரமேஸ்வரா அதில் வந்து
இந்த பகவான் வந்து யாரு கேள்வியும் கேட்பாலும் இல்லாத அனாதையாச்சு அப்படின்னு நினச்சக்கூடாது. பர்ஃபெக்டாக போடணும் பொட்டு வைக்கிறத. இங்கே அங்கே கரைஞ்சு விட்டால் நாம் எப்படி கண்ணாடிக்கு முன்னாடி இருந்து 1/2 மணி நேரம் அதை ஃபிக்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணணும். பகவானை ஒரு நாளைக்கும் இன்டிஃப்ரெண்ட்டாக பார்க்கவே கூடாது. பகவான் வந்து நம்மளுடைய ஒரு சுரூபம், திவ்ய சுரூபம் தான் இறைவன். திவ்யத்துவம் இல்லாத சுரூபம் நம்மளுடையது, அவ்வளோதான் வித்தியாசம். ஏன்னா நம்ம கை காட்டினா ஒன்றும் வராது, பகவான் கை காட்டினா பலதும் கிடைக்கும். அதுதான் திவ்யத்துவத்துக்கும் திவ்யத்துவம் இல்லாததுக்கும் இருக்கிறதான வித்தியாசம். அதுபோலவே ரொம்ப அழகுபடுத்தி நல்லா கந்தத்தை போட்டு அதில் அழகு பண்ணி அதுக்கு நட்ட நடுவில் குங்குமத்திட்டு கலையாமல் அசையாமல் இப்படி அப்படிலாம் பார்த்து கண்ணாடி எடுத்து காமிச்சு கொடுத்து பர்ஃபெக்டாக இருக்கா பாரு பகவானே, அவனுக்கு பிடிச்சதானே அன்றைக்கி போட்டதானே இந்த உபச்சாரம் அப்படின்னு சொல்லி கன்வர்ட்ஸ் கம்யூனிகேட் பண்ணணும், இன்டராக்ட் பண்ணணும். அப்போ தான் லிபர்ட்டி கிடைக்கும், நமக்கு லிபர்ட்டி எடுத்துக்க முடியும். அல்லாமல் தைரியமாக ஒன்றும் தெரியாத வாழை போயிட்டு நம்ம அதட்ட முடியுமா? தெரிகிற வாழாக இருந்தால் கொஞ்சம் மாற்றி அங்கே உட்காரு, இங்கே சரியாக உட்காரு, நீ சபலாங்குட்டி உட்காரு, கை 2 இப்படி நமஸ்தே முதல்ல வச்சுக்கோ, இதெல்லாம் சொல்லலாம். ஒன்றும் தெரியாத பார்த்து சொன்னால் திரும்ப ஒரு வேலை கிடைக்கும் ட்ரீட்மெண்ட்டு. ஸோ நம்ம எப்படியெல்லாம் ஆராதனை பண்ணுறோமோ அதை பொறுத்து இருக்குது. அதனால் கணபதி வந்து இங்கே தலையை தடவி பார்த்துட்டு தன்னுடைய மஸ்தகங்கள் இருக்கா, மஸ்தக கும்பம் பர்ஃபெக்டாக இருக்கான்னு எல்லாம் பார்த்துக்கிற மாதிரி எல்லா குழந்தைகளும் ஸ்தன்யம் பண்ணுற நேரத்தில் அம்மாவுடைய உடம்பை கண்டெடுத்து இப்படி போட்டு தொட்டு பார்த்துக்கும். இந்த விசாரம் நமக்கு பூஜா மார்க்கத்தில் நாம் செய்யக்கூடியதான மந்திரம் சொல்லி அதோட சேர்த்து ஒரு கர்மா, ஒரு கிரியையும் அதோட ஆட் பண்ணி விட்டுட்டா. அப்போ கைக்கு வேலையாச்சே, அங்கெங்கெல்லாம் போய் தடவ வேண்டாம், கணபதி பண்ண மாதிரி. அப்புறமா ஹம்மாகாச தத்வாத்மிகா ஏ ஸ்ரீ லலிதாம்பிகா ஏ புஷ்பாணி சமர்ப்பயாமி, திவ்ய பரிமள புஷ்பாணி சமர்ப்பயாமி, என்ன வேணா சொல்லிக்கலாம். இந்த காலத்தில் வர ஒரு புஷ்பத்துக்கும் திவ்யவும் இல்லை பரிமளவும் இல்லை. எல்லாம் பறிச்சு 7 நாள் 10 நாள் வரைக்கும் ஏதோ ஃப்ரீசரில் உட்காரு, அதுக்கப்புறம் வெளியில் வரும், அதை அலம்ப மாட்டான், அப்படியே தூக்கி பண்ணுவா, பூஜை பண்ணுவா. பகவானுக்கும் வேறு சரி, என்ன பண்ண முடியும்? பல இடங்களில் சொல்லி பார்த்தா சில பேர் கேட்குறா, சில பேர் கேட்குறதில்லை. வீட்டில் ஒரு துளசியை வளர்த்துக்குங்கோ, பெரும் துளசி பத்திரத்தை 2 துளசி பத்திரத்தை எடுத்து போட்டால் பெறும். பத்திரம் இருந்தால் தான் புஷ்பம் வரும். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமி பக்தியா பிரியச்சதிகி. ஒரு பத்திரம் போட்டாச்சுன்னா அது எல்லாம் சமமாச்சு. பத்திரம் போட்டால் புஷ்பத்துக்கு சமம், பலத்துக்கு சமம், தோயத்துக்கு சமம். தோயம் என்றால் தண்ணி. அப்போ இந்த பத்திரம் இருக்கிறதுனால எல்லாம் இருக்குது. ஆகவே பத்திரத்தை போட்டால் எல்லா உபச்சாரம் பண்ணத்துக்கு சமமாச்சு. சர்வத்திர பரிமள பத்திர புஷ்பாணி சமர்ப்பயாமின்னா கடைசியில் செய்யக்கூடியதான உபச்சாரத்தை நாம் சொல்லுவோம் பூஜா மந்திரங்களில். ஆகவே எவ்வளவு பக்தி ஸ்ரத்தையோட ஒரு குழந்தை ஸ்தன்யபானம் பண்ணுற நேரத்தில் அது சந்தோஷத்தையும் சுகத்தையும் ஆனந்தத்தையும் அதனுடைய முகத்தில் காட்டுமோ, அது போலவே நாம் தியான யோகாதிகள் செய்கிற நேரத்திலையும் இல்லை பிரத்யட்சமான பூஜைகள் செய்கிற நேரத்திலையும் நம்மளுடைய கரங்களாலேயும் பகவானுக்கு உபச்சாராதிகளை செய்ய வேண்டும். அப்படி பரிமளமான பத்திர புஷ்பங்களை எல்லாம் எடுத்து பகவானுடைய திருவடியில் போட வேண்டும், எங்கேயாவது தூக்கி போடக்கூடாது. பல பேர் செய்கிறதான பூஜை கண்ணால் பார்க்கறதுக்கு கொடூரமாக இருக்கும். அவள் செய்யறது பாவம்னு அவளுக்கு தெரியறதில்லை. 50 மந்திரத்தை சொல்லி போட வேண்டாம், ஒரே ஒரு புஷ்பத்தை நல்லா டார்கெட்டடாக போட்டால் போயிடும். 10 பேர் அஸ்திர பிரயோகம் பண்ணுறதுலையும் அர்ஜுனன் விடுறதுலையும் வித்தியாசம் இல்லையா? உங்கள் வைட் பாலே கிடையாது, ஒன்று அடித்தானா அவ்வளோதான், ஸ்டம்பு தொழிலுக்கு வெளியில். அதை மாதிரி அர்ஜுனோட ஆரோ வில் நெவர் கோ ராங். அதுபோல் நாம் சமர்ப்பணம் செய்யக்கூடியதான அந்த புஷ்பம் அம்பாளுடைய பாதத்தில் போய் அப்படி பதிக்கிறது பார்க்கணும். அது கீழே விழுந்தது நம்ம அம்பாளுடைய முகத்தை பார்க்க வேண்டும். பாதத்தில் புஷ்பத்தை போடுற நேரத்தில் அம்பாளுடைய திருமுகத்தை பார்க்க வேண்டும். நாம் என்ன தெரியுமா, இந்த பாதம் என்பது அவ்வளவு ஒரு டெலிகேட், அவ்வளவு மிருதுலமான ஒரு பாதம். அந்த பாதத்தில் ஒரு புஷ்பம் விழுந்தால் கூட ஒருவேளை அம்பாளுக்கு வலிக்கும். அவ்வளவு மிருதுலமான அந்த பாதம். அந்த பாதத்தில் 2 புஷ்பத்தை போட்டால் கூட மயிர் சிற்கிற மாதிரி பாதத்தை ஜெர்க்கிங் பண்ண வச்சுட்டு அது முகபாவத்தில் தெரியும். அப்போ அந்த முகத்தில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வரதா அப்படின்னு நம்ம பாதத்தில் புஷ்பம் போட்டுருக்கிற நேரத்திலே முகத்தை பார்த்துக்கணும் சைமில்டேனியஸ்லி. அப்போ அந்த சுகம் இருக்கே, அந்த திஸ் இஸ் அ கனெக்டிவிட்டி. இது எவ்வளோ கஷ்டப்பட்டு நாம் தவயோகம் பண்ணாலும் கிடைக்காத ஒரு சுகம். ஒரு சாதா வழிபாட்டிலே நமக்கு அடைய முடியும் இந்த சுகத்தை. நிறைய ஆனந்த கண்ணீர் பெருகட்டும். எந்த அளவுக்கு ஆனந்த கண்ணீர் நாம் விட்டுருக்கோமோ அத்தனை யுகங்கள் தபசு பண்ணத்துக்கு சமம். ஆகவே தைரியமாக, கவலைப்படாமல், கூச்சப்படாமல் இறைவனோட இன்ட்ராக்ஷன் பண்ணிக்கணும். இப்படி ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் நாம் பண்ணுற நேரத்திலும் மந்திரத்தோடு சேர்ந்து மந்திராந்தே பிரயோகா, இது அவஸ்தம்ப சூத்திரம். சில இடங்களில் பிரயோகாந்தரே மந்திரா. இப்போ ரிக்வேதிகள்லாம் எல்லாத்தையும் தூக்கி போட்டதுக்கு அப்புறமா தான் மந்திரத்தை சொல்லுவாள். எதிர்வேதிகள் மந்திரம் சொன்ன பிறகுதான் அந்த ஹவிஸை சமர்ப்பணம் செய்கிற வழக்கம்.
இப்படி ஒருத்தர் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. அவ்வளோ தவிர உபச்சாரத்தில் எல்லாத்துலேயும் கை கால்களுக்கும் மனசுக்கும் நாக்குக்கும் மூக்குக்கும் எல்லாத்துக்கும் கர்மேந்திரிய ஞானேந்திரியங்கள் வியாபாரைஹி அப்படின்னா சங்கல்பத்திலே வரும். கர்மேந்திரியங்களும் ஞானேந்திரியங்களும் வியாபாரம் தான் சூக்ஷ்மாத்மா அப்படிங்கிறதான ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம், அதுதான் மந்திரஸ்வரூபம். ஆகவே நாம் செய்யறதான ஒவ்வொரு மந்திரங்களும் ஒவ்வொரு வழிபாட்டிலையும் அந்த இறைவனுடைய பிரீதி அந்த இறைவனுக்கு எவ்வளோ வருது. இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் அம்மா அப்பா உட்காத்தி சாப்பாடு போடுறா. இந்த குழந்தைகள் சாப்பிட்ற நேரத்தில் அம்மா எனக்கு இது பிடிச்சது, எனக்கு இது பிடிக்கல, கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்குது, இல்லை கொஞ்சம் இது உப்பு அதிகமாக இருக்குது, இல்லை இந்த காய் ரொம்ப அதிகமாக வெந்துடுத்து, இல்லை கொஞ்சம் கம்மியாக வெந்துடுத்து, இப்படி எல்லாம் சொல்லி ரசம் பண்ணி சாப்பிட்றத ஒரு தாயார் பார்த்தா அப்படி அவன் சந்தோஷப்படுறா ஒவ்வொரு குழந்தைகள் சாப்பிட்ற நேரத்திலையும். அதே போல கணவன் சாப்பிடுகின்ற நேரத்தில் மனைவி அந்த சுகத்தை அனுபவிக்கிறாள். அவளுடைய வயிறு நிறையிறது. அழகாக பண்ணிடுதான பட்சணங்களில் ஒரு உத்தரணி நெய்ய விட்டால் எவ்வளோ பரிமளமாகவும் அதுக்கு அது அழகு கூட்டுமோ, அது மாதிரி இப்படி அழகாக ருசிச்சு சாப்பிட்ற நேரத்தில் கணவன் ஒரு பை மிஸ்டேக் ஒரு வார்த்தை சொல்லிட்டா பெறும், ரொம்ப பிரமாதமாக இருக்கு இந்த சாப்பாடு அப்படி சொல்லிட்டா பெறும், அது நெய் உபஸ்தரணம் பண்ணுறதுக்கு சமமாயிடும். அப்படி தாயார் அந்த சுகத்தை அனுபவிக்கிறாள். குழந்தைகள் சாப்பிட்ற சுகத்தை தாய் தந்தைகள் சேர்ந்து அனுபவிக்கிறார்கள். அதைத்தான் இங்கே பரமசிவனையும் பார்வதியும் பார்த்து சிரிக்கிறாளாம். இந்த கணபதி பண்ணுறதான் அக்கிரமம் இருக்கே கொஞ்சம் நெஞ்ச மாதிரி என்னெல்லாம் வெளியிடத்தனம் பண்ணுறான் அந்த பையன், அதை பார்த்து முருகனும் சேர்ந்து சிரிக்கிறா அப்படிங்கிற ஞானக்கடவுளான முருகனும். அப்படி எல்லாரையுமே ஒரு மஜா பண்ணி விட்டார். கணபதினாலே அப்படி தானே, கோலாகலம் தானே அதுக்கு. குழந்தையின் தெய்வம் கொண்டாடும் இடத்தில் சொல்கிற மாதிரி அதுக்கு பிரத்யக்ஷம். அதனால எல்லா பூஜைகள்லையும் வச்சு ரொம்ப சிறப்பாக அட்டகாசம் பண்ணிட்டு எல்லாரும் ரொம்ப ஆனந்தமயமாக கூத்தடிச்சுட்டு பண்ணுறதான ஒரு பூஜை கணபதியோட பூஜை தான். நீங்கள் பாம்பேயில் போய் பார்க்கணும். நீங்கள் இப்போ என்ன மும்பை இதுக்கு பேர், அங்கே கணபதி உற்சவத்தை பண்ணுவா பாருங்கோ, அவ்வளோ மக்களமாக இருக்குது. சிவசிவா ரொம்ப ஆனந்தப்பட வேண்டியதான சூழ்நிலை. தமிழ்நாட்டிலேயும் உண்டு இந்த கணபதியோட பூஜை எல்லாம் இல்லை சொல்லை. எப்படியோ மொத்தத்தில் ரொம்ப சந்தோஷகரமாக நாம் நம்மளுடைய பயபக்தி சிரத்தையை நன்னா திருப்பி விட்டு அம்பாளுடைய ஸ்தனங்கள் எங்களை காப்பாற்றுகிறது. அதாவது சூரியச்சந்திரர்கள் இந்த ஜீவாத்மாவை காப்பாற்றுகிறார். சந்திரன் உடம்பை கொடுத்துட்டார், சூரிய பகவான் ஆத்மாவை கொடுத்துட்டார், அதாவது ஜீவாத்மாவை கொடுத்துட்டார், ஜீவனை கொடுத்துட்டார். அந்த ஆத்மாவுக்கு தான் ஜீவனம் வந்திருக்கு, சரீரம் வந்திருக்கு. அதனால சரீர ஜீவ ஆத்ம சம்யுக்தம் தான் இது இந்த பராசக்திங்கிறதான இந்த குண்டலினி. ஆகவே சூரியனுடையும் சந்திரனுடையும் உதவியில் இந்த ஜீவாத்மா ஆத்ம தத்துவத்தை உணர்கிற மாதிரி இடை பிங்களை சுஷ்மனைங்கிறதான ரெண்டு நாடிகளுக்கு நடுவே சுஷ்மனைங்கிறதான அந்த நாடி எப்படி சாயுஜத்தை அடைகிறதோ அதுபோலவே ஃபிசிக்கலாக பண்ணுறதான பூஜை மானசிகமாக பண்ணுறதான பூஜைக்கும் நடுவே இருக்கிறதான பரதத்துவம் அப்படிங்கிறதான ரகசியமான காரணம், எல்லாத்துக்கும் காரணம்ங்கிறது ஒன்று உண்டல்லவா. அந்த தத்துவத்தை எல்லாம் நமக்கு பயமில்லாமல் அந்த எந்த இடையூறுகளும் வராமல் இந்த உபாசனா மார்க்கம் ரொம்ப சிறப்பாக நடைபெறுவதற்காக சவ்யாவ சவ்ய மார்க்கஸ்த சர்வ ஆபத் நிவாரிணே நமகான்னு கணபதியை எப்படி பரமேஸ்வரர் பிரதிஷ்டை பண்ணுறா? சிவசக்தி ஐக்கியம்தான் மகா கணபதி. லலிதா சஹஸ்ரநாமத்தில் பண்டாசு யுத்தத்தில் காமேஸ்வர முகாலோக கல்பித ஸ்ரீ கணேஸ்வராயே நமகா. சக்தி தனியாக சிருஷ்டி பண்ணலை கணபதியை. ஒரு சிவங்கலியும் ஒரு பதிவிரதியும் தன்னுடைய புருஷன் வழியாகத்தான் தன்னுடைய சொந்தம் பிரஜவரணம் அப்படி எதிர்பார்ப்பாள். அதுபோலவே இங்கே நித்திய சிவங்கலியாகவும் நித்திய பதிவிரதியமான பராசக்தி என்ன பண்ணுறா அப்படின்னா தன்னுடைய உடம்புல பூசி இருக்கக்கூடியதான ஹரித்ரா சூர்ணத்தை திரட்டிட்டு ஒரு பிம்பஸ்வரூபம் பண்ணி காமேஸ்வரனை தியானம் செய்கிறா தேவி. காமேஸ்வர முகாலோக கல்பித ஸ்ரீ கணேஸ்வராய நமோ நமஹ. முகாலோகம் அப்படின்னா பூர்ணமாக காமேஸ்வரனுடைய உருவத்தை அம்பாள் தியானம் செய்து அந்த பரமேஸ்வரன் ஜீவனை வாங்கி கொள்கிறாள். அப்புறமா இந்த பிம்பத்தை பிரதிஷ்டை பண்ணி கணபதியினுடைய குழந்தை உருவாகிறது. அப்பேற்பட்டதான குழந்தைக்கு அந்த ஜீவனுடைய தத்துவம், சரீரத்தினுடைய தத்துவம், அதாவது சூரியனுடைய தத்துவம், சந்திரனுடைய தத்துவம் இரண்டும் சேர்ந்து ஒரு விளையாடுகின்றதான ஆக்டிவாக இருக்கக்கூடியதான ஒரு தத்துவத்தை உருவாக்க முடிந்தது. நாமளும் இறைவனுக்கு பூஜை செய்கின்ற நேரத்தில் பயபக்தி சிரத்தையோட இந்த மாதிரி பொருள்களை எல்லாம் வைத்துக்கொண்டு பூஜை செய்ய வேண்டும். அந்த ஒவ்வொரு பொருள்களும் பவித்திரமானதான பொருள் அப்படிங்கிறதான எண்ணத்தோட பகவானுடைய ஒவ்வொரு இடங்களில் அணிவித்து கொடுக்க வேண்டும். அம்பாளுக்கு கங்கணம் எவ்வளோ அழகாக இருக்கும். சிவசிவா, நான் இன்னைக்கு காலையில் அபிஷேகம் பண்ணுற நேரத்தில் அம்பாள்கிட்ட பேசிட்டு தான் இருந்தேன். ஏம்மா, பகவத் பாதர் இப்படி எழுதியிருக்காரு, இதை சாதா பாஷையில் பேசினா ஆபாசமாக இருக்கும், பல பேர் தப்பாக எடுத்துக்க வாய்ப்புண்டு, எப்படி இதை சொல்லலாம் அப்படிங்கிறதா நேரத்தில் எனக்கு மனசில் அப்படியே வருது. இந்த
என்ன மாதிரி சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு. விக்கிரகத்தை தொட்டு நம்ம திண்டித்தான் நம்ம அபிஷேகம் பண்ணுறோம். ஸ்தலங்களை தொட முடியறது, நடுவே இருக்கிறதால கூட பார்க்க முடியறது, சூரியச்சந்திரனை பார்க்க முடியறது. அப்படிங்கிற நேரத்தில் இந்த நல்ல பாடல்களால் அம்பாளுக்கு உபசாரத்தை செஞ்சு, என்ன பாட்டு பாடினேன் இன்றைக்கி நான் அம்பாளுக்கு, ஏதோ ஒரு அழகாக நல்ல ஒரு பாட்டை பாடிட்டு, பெரிய கீர்த்தனம் பாடிட்டு இது மாதிரி நல்ல உபசாரங்கள் எல்லாம் பண்ணி, அப்புறமா வந்து ஆடையெல்லாம் உடுத்தி ஆபரணங்களை எல்லாம் போட்டு, எப்படி என்ன சொல்ல போகிறோம் நீ தான் வழி பண்ணிக்கணும், நான் சொல்லி தப்பாயிடக்கூடாது, அது வந்து உனக்கு என்ன சொல்ல வைக்கணும் தோன்றதோ அது மாதிரி பகவத்பாதர் எப்படி எழுத வச்சியோ அதே மாதிரி நமக்கு சொல்லறதுக்குள்ளதான ஒரு அனுகிரகத்தை நீ தான் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு பட்டம் படாமல் நிறைய தத்துவங்கள், எக்கச்சக்கமான தத்துவங்கள் இதுக்குள்ளே இருக்குது. இதை உள்ளே போனால் மணிக்கணக்கில் பேசலாம். இங்கே டேபிள் ரெக்கார்டிங் கம்ப்யூட்டருங்க எல்லாம் வந்து அப்படியே தண்ணி மயமாக இருக்குது. கண்ணிலேருந்து ஆனந்த கண்ணீர் கொட்டி 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 ரொம்ப சுகம், பரமானந்தம். எல்லாருக்கும் இந்த மாதிரி அனுபவம் கிடைக்கட்டும். समं देवी स्कन्दद्विपवदन पीतं स्तनयुगं तवेदं न खेदं हरतु सततं प्रस्नुतमुखं यथा लोक्याशङ्गा कुलितहृदयो हासजनकः स्वकुम्भौ हेरम्बः परिमृशति हस्तेन तडिदिः. सर्वं जगदम्बार्पणमस्तु. हरि ओम्.